எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. சிலுவை பாதை நம் வாழ்வுக்கான பாதை. இயேசுவை பின்தொடர வேண்டுமென்று விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு காட்டும் இந்த பாதையில் பயணிக்கின்ற பொழுது நம் வாழ்விலே எத்தனை சிலுவைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், தடுமாற்றங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நோய் நொடிகள் நம்மை தாக்கினாலும், உறவுகளினால் உதறி தள்ளப்பட்டாலும் ஒருபொழுதும் தயங்க முடியாத பயணம்தான் இந்த சிலுவை பாதை. இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கடந்து வந்த பிறகுதான் இந்த பாரமான சிலுவையை சுமக்க அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அவர் சுமக்கின்ற சிலுவை ஏற்கனவே 3 ஆண்டுகளில் பலவிதமான சிலுவைகளை சுமந்து விட்டதினால் இந்த சிலுவை அவருக்கு பாரமாக இருக்காது. ஏன் இயேசு சிலுவை சுமக்க வேண்டும் என்று பல நேரங்களிலே நம் உள்ளத்தின் ஆழத்திலே கேள்விகள் எழலாம். பிரியமானவர்களே, இயேசு சுமந்து சென்ற சிலுவை பாதை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னோட்டமாக, ஒரு வெள்ளோட்டமாக, ஒரு முன்னோடியாக, ஒரு உதாரணமாக இயேசு நமக்கு சுமந்து காட்டியிருக்கிறார். இப்படி சிலுவைகளை சுமக்கின்ற பொழுது நாம் போராட்டங்களை சந்தித்தாலும் துவண்டு விடாமல் தைரியமாக, துணிவோடு நம் சிலுவைகளை சுமந்து சென்றோம் என்றால் நம் மாபரன் இயேசு கிறிஸ்து நம் அருகிலே இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துவார், நம்மை தேற்றுவார், நம்மை வழிநடத்துவார். இந்த சிந்தனைகளோடு தொடருவோம் இந்த சிலுவை பாதையிலே. முதல் நிலை, இயேசு தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார். யாருமே தண்டனை பெறக்கூடாது என்பது இயேசுவினுடைய விருப்பம். நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தேன் என்று, பாவிகளுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று இயேசு தன் பணி வாழ்விலே சொல்லியதை நாம் நினைவுபடுத்த அழைப்பு கொடுக்கிறார். மனிதன் என்கின்ற இந்த நம்முடைய மண்ணுலக பயணத்திலே மனித இனத்துக்குள்ளே எப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை இயேசுவின் பணி வாழ்விலே அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவிகள், உண்மையுள்ளவர்கள், நேர்மையாளர்கள், அயோக்கியர்கள், இப்படி வேறுபாடுகளை காட்டி காட்டி மக்களை அடிமைகளாக தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் வைத்திருந்த எல்லா தடைகளையும் இயேசு உடைத்ததினால்தான் அவருக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. நீதிமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பார்வையிலே அது எல்லோருக்கும் நியாயத்தை கொடுக்கும் என்ற எண்ணம்தான் நமக்கு தோன்றும். ஆனால் வெளியடையாளமாக வாய்மையே வெல்லும் என்று எழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீதிமன்றங்கள் பல நேரங்களிலே அதிகாரங்களினால் வாயானது மூடப்படுகிறது, நீதியின் வாய். இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படுத்தப்பட்டது. இயேசு தன்னை அர்ப்பணித்த தருணம் இங்கே கயவர்களால், அதிகாரம் உள்ளவர்களினால் தங்களுடைய வார்த்தைகளை உயர்த்தி இயேசுவை மரண தண்டனைக்கு அவர்கள் கையளிக்கிறார்கள். பலமுறை போராட்டம், பலமுறை முயற்சி, ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்விகளை சந்தித்ததினால் அவர்களுடைய வேகம் இன்னும் அதிகமாக அதிகரித்தது. அவர்களுடைய இரத்த நாளங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டை இழக்கச் செய்தது. கோபங்களும் அகங்காரமும் அனைத்தும் உச்சம் தலைக்கு ஏறியதினால்தான் இவன் வேண்டாம், பரபாவே வேண்டும், இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தி கூச்சலிட்டு
தாங்கள் நினைத்ததை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்ற மமதையோடு இயேசுவை சிலுவை மரணத்திற்கு கையளிக்கிறார்கள். ஜெபம். நீதியின் மீது வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என போதித்த இயேசுவே, எங்கள் சமூகங்களில் அநீதிகள் தலையெடுக்கின்றன பொழுது நீதிக்காக குரல் எழுப்பிட எங்களுக்கு துணிச்சலையும் நீதிக்கான வேட்கையும் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. கொடிய நெஞ்சம் கொண்டவர்கள் ஈவு இரக்கமின்றி இயேசுவின் தோளின் மீது இந்த பாரமான சிலுவையை சுமத்தி மகிழ்கிறார்கள். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களில் துளியளவு கூட உண்மை இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், பிலாத்துவுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய கோபத்தினாலும் தங்களுடைய வார்த்தைகளை கோபக்கணைகளினால் உயர்த்தியதினாலும் அவர்கள் வென்று விட்டதாக நினைத்து அதனுடைய முதல் அத்தியாயமாக இயேசுவின் தோள் மீது இந்த சிலுவையை வைக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்பொழுதும் நிறைவை கொடுக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நொடிப்பொழுதில் அவர்கள் வெற்றி கண்டதாக மகிழ்ச்சி கொண்டு இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவை போல் இன்று நம் வாழ்விலே செய்யாத குற்றத்திற்கு பழியை ஏற்று பல பேர் சிலுவைகளை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் யாரால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று நாம் சிந்திப்போமா? ஏனென்றால் கயவர்களினாலும் பரிசேயர்களினாலும் மூப்பர்களினாலும் செய்யாத ஒரு குற்றத்தை இயேசுவின் மீது சுமத்தி மரண தண்டனைக்கு உள்ளாக்கி அவர்கள் வெற்றியின் விளிம்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது போல சிலுவையை இயேசுவின் மீது சுமத்தி ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அரண்மனையை விட்டு வெளியே வருகின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் இப்படி நடந்திருக்கின்றதா? ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அடுத்தவர்கள் வாழ்வை அழித்துவிட்டு நாம் மகிழ்ச்சியோடு நம் பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் நிச்சயமாக இயேசு ராயப்பரிடம் சொன்னது போல, வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான், வாளை உரையில் போடு என்று சொன்னாரே. நாம் பிறருக்கு துன்பத்தை கொடுத்திருந்தால் அந்த துன்பம் நம் இலக்கை செல்லுவதற்கு முன்னதாக நம் முன்னே நின்று வா என் மகனே, வா என் மகளே என்று கரம் பிரித்து காத்து கொண்டிருக்கும். மனம் திரும்பினால் அந்த விபத்தையோ அந்த ஆபத்தையோ இயேசு தன் பாடுகளின் மரணத்தினால் நம்மிடமிருந்து அவற்றை அகற்றி விடுவார். மனம் திரும்பவில்லை என்றால் யூதாஸ் காரியோத்து சந்தித்தது போல நாமும் சந்திக்க நேரிடும் என்பதை இயேசு நினைவுபடுத்தி அவரோடு பயணிக்க அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். அநியாயமாய் தண்டனை பெற்ற இயேசுவே, நாங்கள் பிறர் மீது பழி சுமத்தியே பழகிவிட்டோம் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். அடுத்தவர்களின் வேதனைக்கு இனி நாங்கள் காரணமாக இருக்காமல் அவர்களின் சுமைகளை இறக்கி வைப்பவர்களாக மாறிட நல் மனதை தாரும். ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். விழுதலும் எழுதலும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு யதார்த்தமான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற இந்த ஒற்றுமை சற்று மாறுபட்டதாக காணப்படுகிறது. இயற்கை கூட பல நேரங்களில் விழுகிறது, ஆனால் விழுந்ததும் தெரியாது, எழுவதும் தெரியாது. இப்படிப்பட்ட அற்புதமான பக்குவத்தோடு இயற்கைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் விழுகின்ற வரையில் நமக்குள் இருக்கின்ற ஆணவம், விழுந்த பிறகு நாம் துடிதுடிக்கக்கூடிய மன வருத்தம் சற்று மாறுபட்டதாகத்தான் காணப்படுகிறது. இங்கே இயேசு சிலுவை சுமந்து செல்லுகின்ற பொழுது முதன்முறையாக தடுமாறி கீழே விழுகிறார் என்று இந்த சிலுவை பாதையின் நிலைகளில் மூன்றாம் நிலை நமக்கு சொல்லுகிறது. இவர் தடுமாற்றத்திற்குரியவரா
இவர் கீழே விழக்கூடியவரா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இயேசு தடுமாற்றத்தோடு கீழே விழுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, நமது வாழ்க்கை படகை சூறாவளி சூழுகின்ற பொழுது தன்னம்பிக்கை இன்னும் துடுப்பால் கரை சேர்த்திட முயல வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பேதுருவும் மற்ற சீடர்களும் இயேசு தன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு இயேசுனுடைய தூய பிரசன்னத்தை உணராமல், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று இயேசுவிடம் முறையிட்டார்களே, அதுபோல இயேசு என்னோடு, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் விழுந்தாலும் எழ முடியும் என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கூறுகிற வார்த்தைகளை வாழ்வாக்கிட தொடருவோம் இந்த பாதையிலே. ஜெபம். சிலுவையின் பாரத்தால் தரையில் விழுந்த இயேசுவே, வாழ்க்கை பாரத்தால் பலமுறை விழுந்து கிடக்கின்றோம். எழுந்து நடந்திட தன்னம்பிக்கை என்னும் ஊன்றுகோலை எங்களுக்கு தாரும். ஆமென். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். சந்திப்பு பல நேரங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும், சில நேரங்களில் வேதனையும் மன வருத்தத்தையும் கோபத்தையும் பொறாமையையும் பகைமையும் உருவாக்கும். ஆனால் இப்படி நிகழ்வுகள் நடைபெறுவது நாம் யாரை சந்திக்கின்றோமோ அவர்களை பொறுத்தே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை தாரை வாத்து பெற்றெடுத்த அன்னை மரியாளை சந்திக்கிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்த இந்த தாயை இயேசு சந்திக்கிறார். யாரை இந்த சிலுவை பயணத்துக்கு வெற்றி முத்தம் கொடுத்து வெற்றி திலகமிட்டு வழி அனுப்பி வைத்தாரோ அவரை இயேசு சந்திக்கிறார். ஆக இந்த சந்திப்பு அவர்களுக்குள்ளே ஒரு வேதனையோ மன வருத்தத்தையோ நிச்சயமாக தருவதில்லை. மாறாக அந்த பயணத்தின் ஆற்றலையும் வல்லமையையும் ஆறுதலையும் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் மனதைரியத்தையும் இங்கே அன்னை மரியாள் தன் மகனுக்கு கொடுத்து வழி அனுப்பத்தான் இங்கே வந்திருக்கின்றாள். குழந்தைகளை மேதைகளாக்குவதில் அவர்களை பெற்ற தாய்மார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அம்மா தருகிற நேசத்தையும் பாசத்தையும் இன்னும் யாராலும் தந்துவிட இயலாது. பள்ளியிலும் சரி, புத்தகத்திலும் சரி, ஏன் இன்றைய தகவல் தொழில்நுட்பங்களிலும் இருந்தும் பல்வேறு பாடங்களையும் தகவல்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாயினுடைய சந்திப்பில், தாயினுடைய வழிநடத்துதலில் இந்த உலகம் எப்பொழுதுமே அந்த பிள்ளையை சரியான பாதைக்குத்தான் அழைத்து செல்லும். அதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாளும் இயேசுவும். நாமும் நம்முடைய குடும்பத்தில் நம் பிள்ளைகளை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்? அன்னை மரியாளை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிநடத்தியது போல நாமும் நம் பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துகிறோமா என்று சிந்தித்து தொடருவோம் இந்த பயணத்திலே. ஜெபம். அன்பு அன்னை மரியே, உமது மகனை நீர் எந்த அளவிற்கு ஆற்றுப்படுத்தி வழிநடத்தினீரோ அதேபோல எங்களின் தாய்மார்களுக்கு உமது மனப்பான்மையையும் உமது மனப்பக்குவத்தையும் நீர் மகனோடு பயணித்த அந்த மௌனத்தின் தைரியத்தையும் எங்கள் ஒவ்வொருவரின் தாய்களுக்கும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமந்து சீமோன் உதவி செய்கிறார். வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பத்தையே அனுபவித்தவன் தன் வாழ்விலே ஒரு சில நிமிட துளிகள் மகிழ்ச்சி அவன் சந்திக்க நேரிட்டால் அது அவனுக்கு எந்த விதத்திலும் பலனில்லை. வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றவன் ஒரு சில நிமிட துளிகள் துன்பத்தை சந்திக்கின்ற பொழுது அவன் துவண்டு விழுந்து விடுகிறான். ஏனென்றால் துன்பத்தின் வல்லமை அந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்விலே இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. கல்வாரி நோக்கி இயேசு சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுது எத்தனை வேதனைகளோடு எத்தனை பாரத்தோடு
அந்த சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அந்த ஆறுதல் தான் சீரேனே ஊராகிய சீமோன். இயேசுவினுடைய சிலுவையை அவன் சுமக்கின்ற பொழுது அவருக்குள் எழுந்த ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, எண்ணிலடங்காது வெளிப்படுத்த முடியாத ஒரு அனுபவம். ஏனென்றால் யாருக்காக சிலுவை சுமக்கிறோமோ அவர்களே அந்த நேரத்தில் தங்கள் தவறுகளை உணர்ந்து தன்னோடு இணைந்து கொண்டு அந்த துன்பத்திலே துணை கொடுத்தார்கள் என்றால் அதில் சுமப்பவருக்கும் ஆறுதல் கொடுப்பவருக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும். சீரேனே ஊராகிய சீமோன் இது விரும்பி செய்யவில்லை என்றாலும் அவன் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் அதிலே அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஏனென்றால் இயேசு அவனோடு இருப்பதினால். சிலுவைகள் கொடுப்பதை விட சிலுவைகளை கொடுக்காமல் சுமைகளை இறக்கி அடுத்தவருக்கு பாரம் இல்லாமல் துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே தன்னுடைய பாடுகளின் பயணத்திலே சீமோனை வரவழைத்து தன்னோடு சிலுவை சுமக்க வைத்தது இயேசு தவறுக்காக அல்ல, மாறாக நாம் அனைவருமே இயேசுவின் பிள்ளைகளாக இறைவனோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம் இந்த பயணத்திலே. ஜெபம். சீமோனிடம் உதவி பெற்ற இயேசுவே, வாழ்வின் வளங்களையும் அறிவையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள உதவும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். 6ஆம் நிலை. களைந்திருந்த இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைத்து ஆற்றுப்படுத்துகிறார். சிலுவை பயணத்தின் களைப்பு இயேசுவின் முகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. தலையிலிருந்து வடிகின்ற இரத்தம் வியர்வை கலந்து இயேசுவின் முகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. இயேசுவின் முகத்தில் மனித சாயலை மறைந்து போயிருந்ததை உணர்ந்த வெரோனிக்காள் கூட்டத்தை உடைத்தெறிந்துவிட்டு தான் ஒரு பெண் என்பதை சமுதாயத்தில் பார்வையில் இருந்தாலும் நான் துணிச்சல் உள்ளவள், இறைவனுக்கு உதவி செய்யக்கூடியவள் என்பதை தன்னுடைய செயல் வழியாக கூட்டத்தை உடைத்தெறிந்து இயேசுவின் முன்னிலையில் வருகிறாள் வெரோனிக்கா. வீரப்பெண் வரலாற்றில் தனக்கென ஓரிடத்தை தக்க வைத்துக் கொண்டாலும் மரண தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு ஆதரவு தருவதை உரோமை சட்டம் தடை செய்திருக்கிறது என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். இயேசுவின் அருகிலே அறையப்பட்ட கல்வர்கள் இருவரில் ஒருவன் சொன்னானே, நீர் மெசியா என்றால் உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி என்று. ஆனால் இன்னொருவன் சொன்னான், இந்த குற்றத்திற்கு நாம் உரியவர்களே, அவர் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னாரே. அதுபோல வெரோனிக்காள் உணர்ந்ததினால்தான் உரோமை சட்டத்தை உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவுக்கு உதவி செய்ய அன்று அவள் பயணிக்க ஆரம்பித்தாள். அவள் பயணித்த பயணம் இன்று வரை இந்த சமுதாயத்தில் உதவிக்காக யாரெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்கரத்தை நீட்டுகிறவர்கள் வெரோனிக்காள் காட்டிய அன்பின் பாதை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இறைவனுடைய திருவுளம், அந்த திருவுளத்தை நிறைவேற்ற தொடருவோம் இந்த சிலுவை பயணத்திலே. ஜெபம். முகத்தை துடைத்து வெரோனிக்காவுக்கு முகத்தையே பதிவு செய்து கொடுத்த இயேசுவே, முகமிழந்து அடிமைகளாக கிடக்கும் பெண்ணினம் சமத்துவம் கண்டிட அருள் தாரும். ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். உடலின் சோர்வினாலும் வலியினாலும் வேதனையினாலும் கல்வாரி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் இரவு முழுவதுமாக சாட்டையால் அடிக்கப்பட்டும் உணவும் இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் அவர் சந்தித்த கொடூரமான வேதனைகளை முன்னிட்டு அவர் இந்த சிலுவை பயணத்திலே களைப்பும் சோர்வும் அடைகிறார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடுமில்லை. சிலுவை பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழுவதை எப்படி இயேசுவால் தவிர்க்க முடியவில்லையோ
அதேபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பல நேரங்களிலே நிகழுகின்ற தோல்விகள், துன்பங்கள், நெருக்கடிகள் இவை அனைத்துமிருந்தும் நாமும் விழுவதையும் தவிர்க்க முடியாது. விழுகின்ற பொழுது வேதனை அடைவது நம் வாழ்விலே யதார்த்தமானதாக இருந்தாலும், ஒருமுறையாவது விழுகின்ற பொழுதும் நமக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னடைவு உண்டாகிறது என்பது உண்மைதான். ஆனால் அவை அனைத்தையும் உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவை போல எழுந்து நடந்திட நமக்கு இயேசு ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து வழிநடத்த அழைக்கிறார். இயேசுவின் பின்னே நாமும் செல்வோம். ஜெபம். 2ஆம் முறை விழுந்து மீண்டும் எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் விழுந்து கிடக்கிற நிலைகளில் அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையை யதார்த்தமாக எதிர்கொள்ள துணை செய்யும். ஆமேன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். துன்ப நேரங்களிலும் துவண்டு போய்விடாத நம் மாபரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு சீரேனே ஊராகிய சீமோன் உதவி செய்தும், வெரோனிக்காள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை துடைத்தும், இந்த 2 உள்ளங்களும் அவருக்கு அந்த பயணத்திற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் மாபரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன் மௌன மொழிகளினால் ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய பாடுகளின் பயணத்திலே தங்களால் உடல் ரீதியாக அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும், தங்களுடைய உடனிருப்பினால், தங்களுடைய அழுகையினால், கண்ணீரினால் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு இயேசு மீண்டும் ஆறுதலை அவர்களுக்கு பிரதிபலிக்கிறார். எப்படி என்றால், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு இந்த எருசலேம் பெண்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். என்னதான் தன் மரணம் நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும், இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நான் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் அறிவுரைகளையும் சொல்லிவிட்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆதங்கம். நம்முடைய வாழ்விலும் நாம் எப்படி போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், நம் கண் முன்னே யாரெல்லாம் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களை அன்பின் பாதையில் அழைத்து வர வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஜெபம். தன் சோகத்திலும் பிறருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, உலகில் பிறர் கடலளவு துன்பத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கையளவு துன்பத்தை பெரிதாக நினைக்கின்றோமே, பிறருக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்க நல்ல மனதை தாரும். ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் தளர்வும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கின்றது. உடலெங்கும் காயங்கள் நிறைந்து ஒருபுறம் வேதனை தர, மறுபுறம் கனத்த சிலுவை தோலை அழுத்த நடந்து வருகின்ற இந்த போராட்டத்தில் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். இனி அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று பலர் நினைத்தாலும், அவர்களுடைய சிந்தனைகளை உடைத்தெறிந்துவிட்டு எழுந்து நின்று தன் சிலுவையை சுமந்து தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் இயேசு. நாம் பல நேரங்களிலே இப்படி துவண்டு கீழே விழுகின்ற பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாயமும் சரி, இந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களும் சரி, நாம் முழுவதுமாக கீழே கிடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஆனால் இயேசு எப்படி சமாளித்து எழுந்து இதோ தன் இலக்கை நோக்கி பயணித்தாரோ, அதேபோல நாமும் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணித்தோம் என்றால், எத்தனை முறை நாம் கீழே விழுந்தாலும் யாராலும் நம்மை தடுத்துவிட முடியாது என்பதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுனுடைய வெளிப்படுத்துதலை வாழ்வாக்கி பயணிப்போம் இந்த நாளிலே. ஜெபம். நம்பிக்கை இழக்காமல் உறுதியுடன் எழுந்து நடந்த இயேசுவே, வாழ்க்கை சிலுவைகளால் வருத்தத்தின் உச்சிக்கு போய் விரக்தியில் விழுந்து கிடக்கின்றோம். புதிய தொடக்கத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிக்கிறார்கள். இயேசுவினுடைய இந்த சிலுவை பயணத்திலே இறுதிக்கட்ட நிகழ்வுகளுக்குள் அவர்கள் வந்து விட்டார்கள். எங்கே இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த உச்ச நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை பயணத்திலே இயேசு கீழே விழுகின்ற பொழுதும், சீமோன் உதவி செய்கின்ற பொழுதும், வெரோனிக்காள் துடைக்கின்ற பொழுதும், எருசலேம் பெண்கள் ஆறுதல் சொல்லுகின்ற பொழுதும், எல்லாவற்றையும் விட அவருடைய தாய் அவருக்கு ஆறுதலை சொல்லுகின்ற பொழுதும் இவர்களுக்குள் இருந்த ஒரு மனப்பக்குவம் வேறுபாடாகத்தான் இருந்தது. எங்கே இவன் இறுதி வரை வந்துவிட மாட்டானா, அல்லது எங்கே இவர்களால் இந்த இடத்திலிருந்து நம் அனைவரையும் கண்ணை மூட வைத்து இவர்களிடமிருந்து இவன் தப்பித்துக் கொள்ளுவானா என்ற பலவிதமான எண்ணங்களுக்கு மத்தியிலே பயணித்த இந்த கயவர்களுக்கு இயேசு கொல்கத்தா வந்தவுடனே எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவேதான் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இயேசுவின் ஆடையை உரிக்கிறார்கள். ஆடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய ஆடை அலங்காரத்தை வைத்துதான், அவன் அணிந்திருக்கின்ற ஆடையை வைத்துதான் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன என்பது தெளிவாக தெரியப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவது போல, இங்கே சமுதாயத்திற்கும் ஆண்டவருடைய தந்தையினுடைய விருப்பத்தை முழுவதுமாக நிறைவேற்றிய ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் சமுதாயத்திற்கு வெளிப்படுத்திய இயேசு இங்கே சமுதாயத்தின் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுகிறார். பல நேரங்களில் இயேசுவை போல நாமும் அவமானப்படுத்தப்படலாம். ஆனால் உண்மைக்காக, நீதிக்காக, கடவுளுக்காக நாம் அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது அடுத்தவருடைய பார்வையில் நம்மை ஏளனமாக பார்த்தாலும் இறைவன் நம் மானத்தையும், நம் கௌரவத்தையும், நம் வாழ்வையும் தன்னுடைய இரத்தத்தின் கீழ் நம் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த பயணத்திலே. ஜெபம். அவமானத்தை தாங்கிக் கொண்ட இயேசுவே, எங்கள் சமூகங்களில் அன்றாடம் அரங்கேறும் அத்துமீறல்களில் இருந்து அப்பாவி மக்களை காத்திடவும், மனித உரிமைகளை மதித்திடவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கொல்கத்தா நெருங்கி விட்டார்கள். ஆடைகளை உரித்து விட்டார்கள். இயேசுவை ஆணியால் சிலுவையில் அறைகிறார்கள். எந்த இலக்கை அவர்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த இலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களுக்குள் எழுகின்ற மகிழ்ச்சி இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனுக்கும் நிகழ்ந்து விடாது. ஏனென்றால் எந்த அளவுக்கு இயேசு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருந்தாரோ, அவர்களுடைய வருமானத்திற்கு தடையாக இருந்தாரோ, அதைவிட இயேசுவை இப்பொழுது முழுவதுமாக சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஏனென்றால் இனி ஒருபொழுதும் இயேசு அவர்களுக்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த கயவர் கூட்டத்தை போல நாமும் பல நேரங்களில் அடுத்தவர்களை சிலுவையில் அறைந்திருந்தால் இன்று இயேசு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஜெபம். சிலுவை மரத்தில் கொடூரமாய் அறையப்பட்ட இயேசுவே, உம்மை போல இன்று படுகொலைகளுக்கு உள்ளாக்குவோரை கண்டும் காணாமல் இருந்திருக்கின்றோம். உணர்ச்சியுள்ள இதயத்துடன் இனி வன்முறைக்கு எதிரான குரல் கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். 12ஆம் நிலை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர் துறக்கிறார். தந்தையே, எல்லாம் நிறைவேறிற்று, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தை இயேசு உச்சரிப்பதன் காரணம் என்னவென்றால், தந்தை தன்னிடம் ஒப்படைத்திருக்கின்ற அந்த இலக்கு பயணத்திலே அவர் பல நேரங்களில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்த தருணங்களும் உண்டு. அதற்கு எதிர்மாறாக அவர் சந்தித்த போராட்டங்களும் அவமானங்களும் அவதூறுகளும் ஏளன பேச்சுகளும் நிராகரிப்பும் சந்தித்தது உண்டு.
ஒரு மனிதன் மகிழ்ச்சியில் இருப்பதை விட துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து எப்படி வெளியேற வேண்டும் என்றுதான் பல திட்டங்களை தீட்டுகிறார். ஆனால் இங்கே இயேசு தன் வாழ்நாளிலே சந்தித்த எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் தந்தை காட்டிய அன்பின் பாதையில் கடந்து வந்து எல்லாம் நிறைவேறிற்று, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அழைப்பு தான், இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த மண்ணுலகில் இருந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாம் பயணித்தோம் என்றால் இயேசுவினுடைய மரணம் உயிர்ப்பு நம் வாழ்விலே பல ஆற்றலையும் விண்ணப்பத்தையும் வாழ்வையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த சிலுவை பயணத்திலே. ஜெபம். எங்களுக்காக தியாகத்துடன் மரணத்தை ஏற்ற இயேசுவே, பிறர் வாழ்வு பெறுவதற்காக எங்களையே தியாகம் செய்திடும் நல் மனதை தாரும். ஆமென். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மடியில் சுமக்கிறாள் நம் அன்னை மரியாள். 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி தன் மகனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தன் கருவறையிலிருந்து இந்த இறுதி நிலைமையை அன்னை மரியாள் அனுபவித்துக் கொண்டேதான் இருந்தாள். ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அவருக்கு சற்று ஒரு மாறுபட்டதாக அமைக்கப்படவில்லை. மாறாக சிலுவை மரணத்தை தான் அவர் சந்தித்திருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று தாயை தனித்து விடாமலும் இந்த தாயினுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பிய இயேசு இப்பொழுது உயிரற்ற நிலையில் தன் தாயின் மடியில் அவர் கிடத்தப்பட்டிருக்கின்றார். இந்த தாயானவள் கண்ணீரை விடவில்லை, மாறாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற உயிரற்ற தன் மகனை மடியில் சுமத்தி கொண்டு அந்த மகனிடம் ஜெபித்து ஆறுதலை பெற விரும்புகிறாள். ஆம் மகனே, இது சூழ்ந்திருக்கின்ற மக்களை போல நான் கண்ணீர் விடாமல் இந்த சமுதாயத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த தாயாக இருக்கக்கூடிய வாற்றலை தாரும் என்று அன்னை மரியாள் தன் மகனிடம் பரிந்து பேசி இந்த சிலுவை பயணத்திலே மௌனமாக நம்மோடு வருகிறார். ஜெபம். அன்னை மரியின் அன்பு மடியில் தவிழும் இயேசுவே, எங்களை பெற்ற அம்மாக்கள் உமது கருணையின் வடிவங்கள் என்பதை மறந்து விட்டோம். எங்கள் அன்னையை நாங்கள் இறுதி வரை அன்பு செய்து ஏற்றிட அருள் தாரும். ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் தான் இறப்பதற்கு முன்னதாக தனக்கென்று கல்லறைகளை தயாரித்து வைத்த உள்ளங்கள் எத்தனையோ எத்தனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு மாற்றான் தோட்ட கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஒரே ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தை உருவாக்கியவர், ஒரே ஒரு வார்த்தையில் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தவர், ஒரே ஒரு வார்த்தையில் இறந்து போனவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், தான் அடக்கம் செய்யப்பட கல்லறை இல்லாது மாற்றானுடைய கல்லறையில் அடக்கம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய அவல நிலை இதுதான் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய தருணம்தான் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். இந்த உலகம் நம்முடைய பார்வைக்கு அழகாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து கொள்ளுகின்ற பொழுது அது ஒன்றுமில்லாத சூன்யத்திற்கு சமம் என்பது இந்த நிகழ்வும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவது அவர் அடக்கம் செய்யப்படவில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார். இயேசுவின் விழுமியங்கள், இயேசுவின் கீழ்ப்படிதல், இயேசு தந்தையோடு இணைந்திருத்தல், இயேசு மக்கள் மீது வைத்திருந்த அன்பு, பாவிகளை மன்னித்தது, அரவணைத்தது, எல்லாவற்றையும் விட 3ஆம் நாள் உயிர்த்தெழப் போகிறேன் என்று முன்னதாகவே தன் உயிர்ப்பின் மகத்துவத்தை சொல்லிவிட்டு இதோ கல்லறையில் அமைதியாக துயில் கொள்ள செல்கிறார். ஏனென்றால் இயேசு எப்படி நம்மை அன்பு செய்தாரோ
அதேபோல நாமும் அவரை அன்பு செய்கிறோம் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த சிலுவை பயணத்தில். ஜெபம். தனக்கென எதையும் சேர்த்து வைக்காத ஏழ்மையின் வடிவமான இயேசுவே, எங்கள் வாழ்நாட்களில் சொத்து சேர்ப்பதை குறிக்கோள்களாக கொள்ளாமல் எல்லோரும் வாழ்வு காண உழைத்திட அருள் தாரும். ஆமென். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ,